எவ்வளோ கத்தாழை இல்லை. ஒரு நாள் இந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணும்போது தெரியாமல் ஒரு கத்தாழை மட்டும் வேரோடு வந்துருச்சு. இதுதான் அந்த கத்தாழை. அந்த கத்தாழையை இப்படி ஊண்டி வச்சு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அதை சுற்றி சின்ன சின்ன கத்தாழை நிறையா முளைச்சிருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஐடியா தான், இதே மாதிரி நிறையா கத்தாழையை பிடுங்கி நிறைய இடத்துல வச்சு கத்தாழை விவசாயம் பண்ணால் என்ன. இதான் இன்னைக்கு கண்டென்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட மறந்துடாதீங்க. என்னதான் கத்தாழையில் நிறையா பயன் இருந்தாலும் நம்ம ஊரில் அதை அதிகமாக பயன்படுத்துறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், திஷ்டி கழிக்கிறது. கத்தாழையை வீட்டு முன்னாடி கட்டி வச்சா திஷ்டி எல்லாம் போயிருங்கிறது முன்னோர்கள் சொன்ன ஐதீகம். அதைத்தான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் எந்த திஷ்டி உள்ளவதுன்னு நானும் பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திஷ்டி கழிக்கன்னு வீட்டு முன்னாடி ஒரு கத்தாழையை கட்டி வச்சோமே, அது என்னன்னு விசாரித்து பார்த்தா ஏதாவது பூச்சி கடித்தாலோ இல்லை ஏதாவது அடிபட்டாலோ அந்த இடத்துல கத்தாழையை ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் திஷ்டி கழிக்கன்னு பொய்யா ஒரு ஐதீகத்தை சொல்லி வீட்டு முன்னாடி கட்ட வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட தான் இவ்வளோ கத்தாழை இருக்கே, எதுக்கு இதை மட்டும் வேஸ்ட் பண்ணணும்? இதையும் நட்டு வச்சிடலாம். தம்பி வணக்கம் தம்பி. வீடியோ நல்லா இருந்துச்சா? அப்படியே கொஞ்சம் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. ஆர்னி என்னடா டோக்கன் ஆர்னி ஊர்லிங்கிறாரு.